ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி இன்றைக்கி சைட்வே மார்க்கெட்டு 12.6 பாயிண்ட் மைனஸில் வந்து 26,203 க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நிஃப்டி சைட்வே மார்க்கெட் அப்படின்னு. இந்த சைட்வே மார்க்கெட் அப்படின்றத நம்ம டேட்டா மூலிமா எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி நிஃப்டியில் ஒன் சைடு பையிங் ரேலி அல்லது ஒன் சைடு செல்லிங் ரேலி போகாமல் சைட்வே மார்க்கெட்டில் தான் போகுதுன்றதை நம்மளால் எப்படி இந்த டேட்டா மூலிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் நிஃப்டியை வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இதில் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 3,83,419 கான்ட்ராக்டும், புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 3,88,419 கான்ட்ராக்டும் காட்டுது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேரோவாக சரிசமமாக தான் இருக்குது. அதனால் கால் சைடும் சரி புட் சைடும் சரி ரெண்டு சைடும் சரிசமமாக ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெண்டு சைடும் ரைட்ரு ஒரே சரிசமமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டால் டவுன் சைடும் போக முடியல, அப் சைடும் போக முடியல, சைடுவே மார்க்கெட் போகுதுன்றதை இந்த கிராஃப் மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன் சைடுவேஸ் மார்க்கெட்டில் போகுது? ரெண்டு சைடு ரைட்ரு இருக்கிறதுனால சைடுவே மார்க்கெட்டாக போனால் தான் ரெண்டு சைடும் ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட்டில் போகும். அப்போ ரைட்ருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இந்த டேட்டா மூலிமா நாம் இதை புரிஞ்சிக்கலாம். அடுத்து பையர் செல்லர் குவான்டிட்டி பாருங்கள். பையர் குவான்டிட்டியை விட செல்லர் குவான்டிட்டி வெறும் 3% தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுது. 3%ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது பையர் குவான்டிட்டி செல்லர் குவான்டிட்டியும் ஒரே சமமாக தான் இருக்குது. ஏன்னா 3%ன்றது பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் பையர் செல்லர் குவான்டிட்டி நமக்கு சமமாக தான் இருக்குது. இந்த டேட்டா மூலிமாவும் நம்மளால் என்ன தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா செல்லர் குவான்டிட்டியும் அதிகமாக இல்லை, பையர் குவான்டிட்டியும் அதிகமாக இல்லை, சரிசமமாக பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால மார்க்கெட்டு பையோ செல்லோ ஆகாமல் சைட்வே ட்ரெண்டில் போகுதுன்றதை இந்த டேட்டா மூலிமா நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பாருங்கள். 26,400 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 26,200 சப்போர்ட்டாகவும் இருக்குது. இதில் குறிப்பாக ஓஏ வந்து செக் பண்ணி பாருங்கள். 26,400 53,042 கான்ட்ராக்டும், 26,200 புட் ஆப்ஷனில் 46,353 கான்ட்ராக்டும் இருக்குது. 46,000 சம்திங்லேருந்து 53,000 சம்திங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுவும் கிட்டத்தட்ட நேரோவாக தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்லையும் சரி சப்போர்ட்லேயும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேரோவாக இருக்கிறதுனால இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டி இன்றைக்கி சைட்வே மார்க்கெட் அப்படின்றது நமக்கு சொல்லுது. தொடர்ந்து இந்த டேட்டாவில் ஒரு ஆர்டராக பார்க்கும்போது புட்கால் ரேஷியோவும் நமக்கு சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டு சைடுமே சரிசமமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதேமாதிரி பையர் செல்லர் குவான்டிட்டியும் நமக்கு சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பையர் குவான்டிட்டியும் செல்லர் குவான்டிட்டியும் பேலன்ஸ்டாக இருக்காங்க. அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே கிட்டத்தட்ட நேரோவான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் பாருங்கள், இந்த நிஃப்டி கிராஃபு ப்ரீவியூ க்ளோஸ்க்கு மேலே போகுது, மறுபடியும் கீழே வந்துருக்கு பாருங்கள். அகைன் புல் பேக் எடுத்துகிட்டு நல்லா மேலே போனது, மறுபடியும் ப்ரீவியூ க்ளோஸுக்கு கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஃபைனலாக 12.6 பாயிண்ட் மைனஸில் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை கற்றுக்கும் போது இந்த டேட்டாவில் இருந்து இன்றைக்கி மார்க்கெட் அப் சைடு போக போகுதா அல்லது டவுன் சைடு போக போகுதா, இல்லை ரெண்டு சைடுமே போகாமல் சைடுவே மார்க்கெட்டாக ட்ராவல் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா மூலிமா உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ரீட்டைல் ட்ரேடரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட்டை பார்க்காம ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்றதை இந்த டேட்டா மூலிமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்போ தான் உங்களோட மைண்ட் செட்டே மாறும். நீங்கள் எவ்வளோ நாளாக ஒரு ரீட்டைல் ட்ரேடராக மார்க்கெட்டு பை ஆகும் செல் ஆகும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி இல்லாமல் ஒரு ரைட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் திங்கிங் கிடைக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டை பற்றின புரிதலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே டேட்டாவை கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட்டை பற்றின புரிதலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதேமாரி உங்களோட வின்னிங் பர்சன்டேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.